கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தீன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 2 சாமுவேல், அதில் 7ஆம் அதிகாரம், அதில் 18ஆம் வசனம். 2 சாமுவேல் 7:18, அதில் பின்பகுதி. கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, வருடத்தின் கடைசி நாளில் நம்ம இருக்கோம். வருடத்தின் கடைசி நாளில் இருக்கோம். கடைசி மணித்துளிகளில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இது தாவீது ராஜா சொன்ன ஒரு காரியம். தாவீது ராஜா ஆலயம் கட்டுவதற்காக கேட்கும் போது நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக இல்லை என்ன கட்டுவார் அப்படின்னு சொல்லும்போது தாவீது ராஜாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியத்துக்கு தாவீது ராஜா போய் நன்றி சொன்னார். இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் நிர்மாத்திர மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா ஆடுகளை வைத்து கொண்டிருந்த தாவீது ராஜாவை தேசத்துக்கே ராஜாவாக மாற்றினார். உண்மையில நம்மளும் தாவீது ராஜாவோட சேர்ந்து இந்த வருடம் முழுவதுமாக நம்ம கண்ணின் மணியை போல பாதுகாத்து, உன்னை தோழியின் கண்ணின் மணியை தொழிகிறான் என்ற வார்த்தையின்படி நம்மளை பாதுகாத்து ஏந்தி சுமந்து தப்புவித்து வந்ததுனால தாவீது ராஜாவோட சேர்ந்து இதை சொல்லுவோமா, நான் எம்மாத்திரம் இதுவரைக்கும், இந்த வருடம் முழுவதும் இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்படின்னு கேட்போமா? நம்ம ரொம்ப நல்லவர்கள் அப்படின்றதுனால இவ்வளோ நாள் இருக்கோமா? நம்ம ரொம்ப நிதி உள்ள மனிதர்கள்னால இருக்கோமா? கிடையாது. தேவ கண்களிலே கிருபை கிடைத்தனாலே நம்ம இருக்கிறோம். அதை நம்ம மறந்துவிடக்கூடாது. கிருபையுள்ள தேவன், அந்த கிருபையுள்ள தேவன் கண்களில் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. அந்த கிருபை தான் நம்ம வருடம் முழுவதும் வழிநடத்தி வந்திருக்கிறது. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்தவங்களோட இல்லை, நம்மளோட இல்லை. வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்ட நஷ்டங்கள் இப்போதைக்கு இல்லை. தேவன் ஒருவேளை கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருக்கலாம், இருந்தாலுமே அதன் வழியாக, அந்த கஷ்டங்கள் வழியாக நம்ம தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழியை காமிச்சு நம்ம தேவன் இதுவரைக்கும் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், நமக்கு எல்லாமே தெரியும். தேவன் அவருடைய வாக்கின்படி நம்மளை அரவணைத்து ஏற்றி தேற்றி நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்த்தோம்னா அந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்த கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்கள், உடல்நல குறைவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதி அற்புதமாக தேவன் நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவரே இதுவரைக்கும் என்னை நீ கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். நம்ம முழு மனதுடன் தாவீது ராஜா சொன்னது போல முழு மனதுடன் தேவன் நன்றி சொல்லுவோமா? வருடத்தின் கடைசி நாளில் இருக்கோம். இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து அரவணைத்து கிருபையால் எங்களை பாதுகாத்ததற்காக நம்ம எல்லாமே சொல்லுவோமா? கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் ஏமாத்திரம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம மனதின் எண்ணங்கள் எப்படி இருக்குது, நம்ம காரியங்கள் எப்படி இருக்குது, எல்லாமே தெரியும். ஒருவேளை ஏமாற்றத்தின் பாதையில் நீங்கள் இருந்திருக்கலாம், உங்களை அநேகர் ஏமாற்றிருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இருக்க சமாதான சந்தோஷம் உங்களுக்கு இருக்குமானா இருக்காது. அதை நீங்கள் பார்ப்பீங்க, கண்ணால் பார்த்து கொண்டு தான் இருக்கீங்க. நீங்கள் அவங்க நல்ல சந்தோஷமாக இருப்பது மாதிரி இருப்பாங்களே தவிர உண்மையான சந்தோஷம் அப்படின்றது உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா உங்களுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். நம்ம எவ்வளோ காலங்களாக 12 மாதங்களாக 365 நாட்களாக தினமும் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டு வந்த அரவணைத்து நம்மளை தூக்கி சுமந்த நம்ம உபாகமத்தில் பார்க்குறோம். 1ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பிள்ளையை சுமந்து போல தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நம்மளை சுமந்து வந்திருக்கிறார். அதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும். புது வருடத்துக்கு நம்ம நுழைய போகிறோம். இன்னும் சில மணித்துளிகளில், இன்னும் கொஞ்சம் நேரங்களில், மணி நேரங்களில் நம்ம புது வருடத்துக்குள் நுழைய போகிறோம். அந்த புது வருடத்துக்குள் நுழையும் பொழுது இந்த வசனத்தை நம்ம சொல்லுவோமா? மனப்பூர்வமாக சொல்லுவோமா? இதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே என்னுடன் சேர்ந்து இந்த வசனத்தை நீங்களும் படிப்பதற்காக உங்களை அழைக்கிறேன். முழு மனதுடன் நன்றியுடன் தேவரே நம்மளை பாதுகாத்து வந்ததற்காக முழு மனதுடன் நன்றியுடன் இந்த வசனத்தை அறிக்கையிடுவதற்காக நான் உங்களை அழைக்கிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்களேன். அது பின்பகுதி. கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, இதை மனசில் வைத்துக் கொண்டு நம்ம புது வருடத்துக்கு நுழைவதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். கர்த்தர் நன்றி உள்ளவர், உண்மை உள்ளவர். ஆமை ஜெபிப்போம். எங்களை அதிகமான எக்ஸ்பேண்ட்மெண்ட் பண்ண விடாவே. கர்த்தாவே இதுவரைக்கும் எங்களை நீ நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தாவீது ராஜா சொன்னது போல நாங்கள் உண்மை சமூகத்தில் சொல்லிட மாட்டோமே. எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ நஷ்டங்கள், எவ்வளோ வியாதி வேதனைகள், வறுமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை நீ ஏந்தி சுமந்து பாதுகாத்து வந்ததற்காக
மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நான் ஏமாத்திரம் ஆண்டவரே, என் வீடு ஏமாத்திரம் ஆண்டவரே. புதிய வருடத்தை காண செய்யும் கிருபைக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. புதிய வருடத்தை நீர் எங்களோடு காண செய்ய போவதற்காக நன்றி, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. இந்த நிலையிலே நாங்கள் நிலைத்திருக்கின்ற ஆண்டவரே, நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ள இருந்து வழிநடத்தி வந்ததை இந்த வருடம் முழுவதும் வழிநடத்தி வந்ததற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடன், வயதானவர்களுடன், இளையவர்களுடன், வாலிப வயதில் உள்ளவர்களுடன், அன்னையுடன், குடும்ப தலைவர்கள் அன்னையுடன் இருந்து உடனிருந்து அவர்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து அவர்களை வழிநடத்தி இந்த புதிய வருடத்தை காண செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவர். வருடத்தின் கடைசியில் அவரோடும் நான் எம்மாத்திரம் இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்திருக்க, நான் எம்மாத்திரம், என் வீடும் என் குடும்பமும் எம்மாத்திரம் என்று அவர்கள் உம்மிடத்தில் அறிக்கையிட்டு இந்த வருடத்தை கடந்து வர செய்த கிருபைக்காக உம்மிடத்தில் நன்றி செலுத்த உதவி செய்வார்கள். ஆசீர்வதிக்கின்றோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.